நீதிமான் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பணக்காரர்கள். ஏனென்றால் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம். நான் ஸ்கூலில் படிச்சிருந்தப்போ வந்து ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், இந்த ஒயிட் ஹவுஸ்ன்னு பிரிப்பாங்க இந்த இதில் ஸ்போர்ட்ஸில் இதில். அப்போ நான் உட்காந்துருக்கிறேன், பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க போல். அப்படின்னு நான் ப்ளூ ஹவுஸு, ப்ளூ ஹவுஸில் எங்கிட்ட வா பண்ணணும்னு நான் போட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். நான் எல்லாம் போயிட்டாங்க, எதுக்கு உட்காந்துருந்தேன், மொத்தமாக வந்து ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறாங்க. கடைசியில் நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். என்னப்பா அவனை கூப்பிடவில்லை, என் பேர் வரவே இல்லை. உன் பேர் ப்ளூ ஹவுஸ் தான்டா நீனு அப்படின்னா. அப்போ ப்ளூ ஹவுஸ் தான் நான் தெரியாதனால நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படித்தான் நீதிமான் அப்படின் போதெல்லாம் அது நீதான்றது உனக்கு தெரியலனா நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருப்ப, நம்ம பேரை சொல்லுவார் போல, ஒவ்வொருத்தன் பேருக்கும் தனித்தனியாக பைபிள் அடிச்சு தருவார் போல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீதிமான் அப்படின்னாலே பளிச்சு யார் என்ன கூப்பிட்டது அப்படின்னு எந்திரிக்கணும். கல்லூரியா சொல்லுங்க. ஸோ நீங்கள் நீதிமான் என்பது உங்கள் உணர்வில் கலந்துடும். அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பேரை சொல்லி நீங்கள் முழிப்பு வருது. அப்படி நீதிமான் உணர்வில் கலந்து விட வேண்டும். அதற்கு நீதிமான்னா யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இன்றைக்கும் வழக்கம் போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், சில காரியங்களை வாசிக்க போகிறோம். வாசிப்போம் நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டு, எல்லாரும் சொல்லுங்க, அது உங்கள் பேர் கூட போட்டுக்காங்க. யார் நீதிமான்? நீங்கள் தானா? ஆமாம், கவரிமான் மாதிரி உட்காந்துருக்காரு. என் கையை தூக்குங்க. நீதிமானா என்ன? உங்கள் பேர் சொல்லுங்க. ஜஸ்டினுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கை தட்டுங்க அவருக்கு. இது உங்களுடைய ஜாதகம், இது உங்களுடைய விதி. உங்கள் வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்க வேண்டும். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நீதிமானாக இருந்தால், நீதிமான் என்பதற்கு ஒரு அர்த்தம் பணக்காரன் அர்த்தம். அவ்வளோதான். நீதிமானா என்ன அர்த்தம்? தம்பி நீ ஒரு நீதிமான். ஆமாம் சார், நீதிமான் அப்படின்னா நம்ம பணக்காரங்க சார் அப்படின்னு அர்த்தம். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. ஆமென். எப்போவுமே எடுத்தோன்னு ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு வசனத்தை எங்கேயோ கொண்டு வருவாங்க. எப்போவுமே இந்த கான்ட்ரடிக்ஷன்லாம் கடைசியாக தான் பார்க்கணும். தொடங்கும் போதே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. பைபிள் காலேஜில் வந்து ஃபஸ்ட் லெவலில் ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் விஷயங்களை பார்த்து அடுத்து ஃபைனலாக தான் வந்து எதெல்லாம் எதிர்மறையான வசனங்கள், அதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்றது அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாயிருவீங்க. அதனால் எப்போவுமே எதிர்மறையான புறவாசல் வழியாக வர வேண்டாம். நீதிமான என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? பணக்காரன் அர்த்தம். ஸோ பணமே இல்லாத நீதிமான் அப்படின்றது வந்து காற்றே வராத ஃபேனு அப்படின்ற மாதிரி வந்து லைட்டு ஆனால் நல்லா எரியாது அப்படின்ற மாதிரி. நீங்கள் நீதிமான் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பணக்காரர்கள். ஏனென்றால் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம். அதிக பொக்கிஷம்னா நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் மேலே.